ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். தண்ணி என்ன கொதிக்க வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் பூர்ண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் 1 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இது ரெடிமேட் மாவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் 1 கப் போல் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம ஆறின பிறகு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு பூர்ணம் ரெடி பண்ணி இதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சோன்னா பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். வெறுமனே நம்ம பச்சரிசி செய்கிறதோட இதை மாதிரி கொஞ்சம் கோதுமை போட்டு செய்து பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியே செய்கிறதோட இதை மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். மாவு நமக்கு ஆறட்டும், ரொம்ப பிசைஞ்சு சாஃப்டாக்கிக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ போல் நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து தோல் எடுத்துட்டு இது கூட வெல்லம், வேர்க்கடலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம 1-2 உடைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது. பூர்ணம் உள்ளே வைக்க போகிறோன்னும் பொழுது எள்ளுக்காக இருந்தாலும் சரி, இதை மாதிரி வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1-2 வச்சாதான் பூர்ண கொழுக்கட்டை சாப்பிடும் பொழுது 1-2 நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வறுத்துட்டு நல்லா இதை மாதிரி தோல் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்ச பிறகு தோல் எடுக்கணும். சூடோட தோல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வராது. ஒரு 10 நிமிஷமாவது ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை தோல் எடுத்து கொண்டு வருவோம். தோல் எடுத்த பிறகு இதை மாதிரி 1 கப் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ரெடியாக இருக்குது. 1 கப் வேர்க்கடலை போட்டிங்கன்னா 1 கப் போல் வெல்லம் போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் நான் ஏலக்காய் சேர்க்கலை, ஏன்னா வீட்டில் ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபைனலாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை மாதிரி பவுட்ரு பண்ணலைன்னும் போது அடியில் ஏலக்காய் போட்டுட்டு அது மேலே வேர்க்கடலை போட்டு அப்புறம் அதுக்கும் மேலே இந்த வெல்லத்தை போட்டு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே வெறும் வாயில் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். எப்பயுமே பூர்ண கொழுக்கட்டைன்னும் போது இந்த வேர்க்கடலை வச்சு செய்தோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்றவங்க கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு அதை வறுத்துட்டு இந்த வேர்க்கடலைக்கு பதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி 1-2 தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மசியாக அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. சர்க்கரை, ஏலக்காய் இதை மாதிரி சமமாக பாதி பாதி போட்டு மிக்சியில் நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல், பாயாசம் எது செய்தாலும் இதை மாதிரி அரை சிட்டிகை போட்டிங்கன்னா ஏலக்காய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நான் இதை மாதிரி செய்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா ஒரு பக்கத்தில் வேர்க்கடலை இருக்கும், ஒரு பக்கத்தில் வெல்லம் இருக்கும், ஒரு பக்கத்தில் இப்போ போட்ட ஏலக்காய் பவுடர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கொழுக்கட்டையில் வச்சு ஃபில் பண்ண வேண்டியது தான். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ண அந்த பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு ஆறின பிறகு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மாதிரி கோதுமை மாவு போட்டு கொழுக்கட்டை செய்து கொடுங்க. பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கோதுமை மாவில் செஞ்சதா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ அரிசி மாவில் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு மெத்துன்னு இருக்கோ அதை விட இது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெறும் மாவு போடக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிசுபிசுப்பாக சுடுதண்ணி ஊற்றின உடனே ஒரு கோந்து மாதிரி ஆகிடும். ஒரு கெட்டித்தன்மைக்காக தான் இப்போ நம்ம பச்சரிசி மாவு பாதி கலக்கிறோம். வாழை இலையில் தட்டிட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு 2ஆக மடித்து இதை மாதிரி ஒரு 4-5 நம்ம அடுக்கி வச்சிட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இந்த வாழை இலை ஸ்மெல்லோட இந்த கோதுமை கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியாதவங்களுக்கும் பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியானதும் இந்த வாழை இலையோட சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா பூ போல் வெந்து போயிடுச்சு. பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வரணும். தொட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இலை மாதிரி நீங்கள் இதை தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் உள்ளே பூர்ணம் நிறைய இருக்கும், வெளியில் இது இலை மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி செய்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு இருந்தது. சரி இதை கொஞ்சம் டிஃபன் செய்துக்கலான்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி இடியாப்ப தட்டு அதை உள்ளே போட்டுட்டு புழிஞ்சு எடுத்தோன்னா இந்த இடியாப்பமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. கோதுமை மாவு இடியாப்பம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு எப்போ பாரு அந்த சப்பாத்தி, பூரி அப்படின்னு கோதுமைக்கு பயன்படுத்துகிறதோட இடியாப்பத்துக்கு நிறைய பயன்படுத்துங்க.
ஒரு டைம் செய்துட்டிங்கன்னா இந்த வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அரிசி மாவில் செய்யும்பொழுது அந்தளவுக்கு வாசனை உங்களுக்கு வராது. ஆனால் கோதுமை மாவு தண்ணியில் வேக வச்சு இது மாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது என்ன இது பெருசு பெருசாக முறுக்கு குழலில் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை தனியாக வச்சு எங்கள் வீட்டு குழந்தைக்கு பாஸ்தா செய்ய போகிறேன். ஸோ நம்ம ஹோம்மேடு பாஸ்தா செய்கிறதுக்கும் இதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் பாஸ்தா செய்கிறதுக்கு கொஞ்சம் முறுக்கு போடுவோம் பாருங்கள், அந்த தட்டும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இடியாப்பும் இதை மாதிரியும் போட்டாச்சு. இதை வேக வச்சு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான ஒரு பாஸ்தாவும் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைகளில் நீங்கள் ஒரு ஸ்பெகட்டி வாங்குறதோட இந்த ஸ்டைலில் செய்து பாருங்கள். ஸோ இப்போ ஒரு மாவில் நமக்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது, பாஸ்தாக்கு ரெடி ஆகிடுது, இடியாப்பமும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக போகுது. ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தாவே போதும், நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக தனித்தனியாக வரணுன்னா கண்டிப்பாக ஒன்று மட்டும் மறக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கோதுமை மாவு எடுக்கணும். 50-50 போட்டிங்கன்னா தான் சூப்பராக வரும் இந்த இடியாப்பம். 5 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னே கமகமன் வாசனை, இந்த கோதுமை மாவு வாசனை நமக்கு இந்த வெந்த பிறகு திறக்கிறோம் பாருங்கள், அப்போ சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே தேங்காய் பால் போட்டு சாப்பிட்லாம், தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சொதி மாதிரி செய்து இது கூட போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த மாவு கொஞ்சம் இருக்குதா, கையிலேயே பார்த்திங்கன்னா சொப்பு மாதிரி குட்டி குட்டியாக செய்துட்டு இதுக்குள்ளேயே நம்ம பூரணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். கோதுமை மாவும் அரிசி மாவும் டைம் ஆக நமக்கு இறுகத் தொடங்கிடும். அப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி கெட்டிப்பட்ட பிறகு இதை மாதிரி கையிலேயே செய்துட்டு உள்ள பூரணத்தை வச்சு நம்ம இதை கொழுக்கட்டை செய்துக்கலாம். ஈவினிங் டைமுக்கு நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னும் பொழுது கண்டிப்பாக 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இதை மாதிரி கோதுமை மாவு போட்டுட்டு உள்ளே நம்ம இனிப்புக்காக பூரணத்துக்கு தேங்காய், அடுத்தது சிறுபருப்பு வெல்லம் வேக வச்சது, கடலைப்பருப்பு வேக வச்சு வெல்லம் போட்டது, எள், வேர்க்கடலை எது வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். காரமாக வேணுமா, நம்ம சமோசாவுக்கு வைக்கிறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு, அதை மாதிரி வச்சோம் வேக வைக்கலாம். சூப்பரான ருசியில் இருக்கும். ஈவினிங் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக தான் இருக்கும். திறந்து பார்க்கும் பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கேன்னு தோணும். ஆனால் இதை நம்ம கொஞ்சம் நேரம் காத்தாட விட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இதை இப்போ சாப்பிட்றதோட நீங்கள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா தலைன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கோதுமை மாவை பயன்படுத்தி பூர்ண கொழுக்கட்டை, ஸ்பெகட்டிஸ் மாதிரி அதையும் பயன்படுத்திக்கலாம் பாஸ்தாக்கு. அடுத்தது இடியாப்பம், இன்னும் நிறைய ரெசிபி நம்ம இதை மாதிரி கண்டினியூஸாக வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம மட்டும் இந்த கோதுமை மாவு கொழுக்கட்டை சாப்பிட்டா போதுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். போயிட்டாங்களா? என்னடி சொல்லும்? பாப்பா கோவம் வந்துருச்சா? ஏமா உங்களுக்கு கோவம் வருது? உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்களா? பேசுறீங்களா? கதை திறக்கலாமா?